ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு என்னையா பகடக்காயாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, இருங்க நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சக்தி பிளான் பண்ணுறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? வேளா நீ மட்டும் தானே எனக்குன்னு இருக்க, யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்யுங்கிறாங்க. இந்த அப்பாவி போல் மூஞ்சை வைத்திருக்கும் இவர் தான் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு நடிக்கிறாங்க. என்னம்மா அது 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 50,000 ரூபாய்க்கு நடிக்கிறியே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் அப்புறம் சரிம்மான்னு சொல்லிட்டு உனக்காக நான் எதையும் செய்வேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. தம்பி இருக்கலாம், ஓரளவுக்கு தான் தம்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு தம்பி பொண்டாட்டிக்காக எல்லாத்தையும் செய்யணுங்கிறதுக்காக கிளம்பி போக, அதாவது வழியில் அம்மா மறிக்கிறாங்க. மறிச்சு என்னடா நடக்குது, அப்பாவுக்கு எதிராக செய்யறியான்னு சொல்லி கேட்க, எனக்கு எதிராக யார் வந்தாலும் எங்கள் அப்பா வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கத்து கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போய் அவங்க அப்பாவை பார்க்கணும், அவங்க அப்பா வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிக்கல் சகோபதி கிட்ட வேணுங்கிற அளவுக்கு ஊசி பட்டாசு கோத்து விட்டுருச்சுங்க. கோத்து விட்டு எனக்கு எதிராக ஏமா இருக்கு, அந்த உலகத்தில் பிறந்து தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. தம்பி ஆல்ரெடி பிறந்தாச்சுப்பா, உனக்கு எதிராக உன் புள்ள தான் பார்த்து திரும்புறாங்க, ஏன்ப்பா உனக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது சாமியார் சொல்லிட்டா திடீர்னு விழுது கவனிக்கிற சம்மந்தியை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்காக டக்குன்னு தள்ளி விட்ற, என்னப்பா இப்படி பண்ணுறியேம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி கூட ரொமான்டிக்காக அப்படியே கிட்ட போயிட்டு அப்படியே பூவெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தம்பி நீ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணுறாங்க. அந்த டைம் பார்த்து ஒரு கவிதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளேடை போட்டாரு பாருங்க. நான் உன் அருகில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் எறும்பு கூட உன்னைத்தோட யோசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. வரே வா, செம்மையாக பின்றான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சரிப்பா கவிதைலாம் சொல்லி முடிச்சாச்சுப்பா, நீ வாப்பா கிளம்பலான்னு கிளம்பி